ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இந்த விழாவுக்கு தலைமை தாங்க இருக்கும் தலைமை நீதிபதி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, ஜஸ்டிஸ் கைலாசம் மற்றும் சிதம்பரம் அவருடைய உறவினர்களே, நண்பர்களே, வந்திருக்கும் பெரியவர்களே, பத்திரிகை நண்பர்களே, மதிப்புக்குரிய உயர்முத்து அவர்கள் சொன்ன இடத்திலிருந்து நான் பேச விரும்புகிறேன். நீதிமன்றங்களை நம்பி தான் இந்த நாட்டை இப்போ இருக்குது. If money is lost, nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள் கெட்டு போனால் கூட நாடு உருப்படும், ஜனங்கள் கெட்டு போனால் கூட நாடு உருப்படும். நீதிமன்றங்கள் கெட்டு போனால் நாடு உருப்படாது. அந்த நீதிமன்றத்தில் பணியாற்றிய மினி காட்ஸ், கடவுள்கள் நிறைஞ்சிருக்கிற அறிவாளிகள், படித்தவர்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த சபையில் நான் அதிகமாக பேச விரும்பலை. ஏன்னா அறிவாளிகள் இருக்கிற சபையில் நிறைய பேசி முட்டாளன் பேர் வாங்கக்கூடாது, கம்மி பேசி புத்திசாலிங்கிற பேர் வாங்க தான் நல்லதுன்னு சொல்லி யாரோ சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்டு இந்த நூற்றாண்டு விழாவின் ஜஸ்டிஸ் கைலாசம் அவருடைய இந்த ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணி நான் பெற்றுக்கொள்வதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு சொன்னால், சத்தியமாக எந்த அருகதையும் இல்லை, ஒன்றை தவிர. அதாவது கைலாசம் அவருடைய குடும்பத்துக்கும் சிதம்பரனுடைய குடும்பத்துக்கும் நான் நெருங்கியவன், அதனால்தான். அது ஒன்றும் போதும் இல்லை. எனக்கு ஆக்சுவலி வந்து சுந்தர கைலாசம் அவர்கள் வந்து ஒரு லேட் 70s வந்துட்டு கார்த்திக் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அவர் வந்து இவங்களுடைய ஃபேன், அவனை வந்து பார்க்கணும், நீங்கள் வீட்டுக்கு வர போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது, இதுதான் இது நம்மளே வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. சரி, இது வந்து அவங்களே வந்து பார்க்கலாமான்னு சொல்லும்போது, அவங்க யார் தெரியுமா, யாருங்க, ஜஸ்டிஸ் கைலாசம் அவருடைய ஒய்ஃபுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்டிஸ் கைலாசம் அவரை பற்றி எனக்கு ஒன்றும் அப்போ தெரியாது. பட் அந்த ஜஸ்டிஸ் கைலாசம்னு சொல்லி அவர் அழுத்தி சொன்ன இதில் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதிருந்து எனக்கு வந்து சுந்தர கைலாசம் அவர்களை நெருங்கிய நண்பர். அதுக்கப்புறம் வந்து 96, 95, 96லேருந்து நம்ம கொஞ்சம் அப்போ சின்ன ஒரு அரசியல் சூழ்நிலை வந்து சிதம்பரம் அவர்களோட பழக்கம் ரொம்ப ஏற்பட்டு அவர் நெருங்கிய நண்பரானதில் நான் மிக்க மகிழ்ச்சி. அவருடைய துணைவியார் நளினியம்மா அவர்கள் நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு விழா நடந்தாலும் விசேஷம் நடந்தாலும் முதல் ஆளாக வர்றவங்க நளினியம்மா அவர்கள். எனக்கு வந்து சுந்தர கைலாசம் அவர்கள் வந்து ஆன்மீகத்தில் வந்து மிக 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 வல்லமை பெற்றவர். அடிக்கடி வந்து நம்ம வீடு வந்து அவங்க ரொம்ப கிட்ட, நான் அங்கே போயிடுவேன். ஸோ அங்கே போயிட்டு ஆன்மீகத்தை பற்றி தான் நிறைய வந்து நம்ம பேசிகிட்ருப்போம். அவருடைய புலமை ஆன்மீகத்தில் அவர் தெரிஞ்சதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் அவர்கிட்ட கேட்டேன், இது எங்கேருந்து எப்படி வந்தது உங்கள் ஆன்மீகம் இருந்தபோது? எல்லாமே என்னுடைய கணவர் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அவர் வந்து எனக்கு கணவர் மட்டும் இல்லை, என்னுடைய குரு, என்னுடைய தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. சுந்தரா கைலாசம் அவர்களே அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி, என்ன அவருக்கு குருவாக இருக்கிறார், அவர் வந்து எவ்வளோ பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வியந்து போனேன். சுந்தரா கைலாசம் வந்து சொல்லுவார், அவருடைய பத்தி தேவங்க பற்றி அவர் சொல்லுவார், அடி வந்து மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லியிருக்கு. அதாவது ஒரு ஹெல்த்தி பாடி, சரியான மைண்ட் கிடைக்கிறது அதை விட கஷ்டம். நல்ல ஹெல்த்தி பாடி, ஒரு நல்ல சரி மைண்டு கிடச்சி வாழ்கிறதுக்காக, உழைப்புக்காக, பணம் சம்பாதிக்காகவே வந்து வேலை வந்து அழியாமல் பணமும் வந்து கிடைச்ச பிறகு அது இன்னும் கஷ்டம். இதெல்லாம் கிடைச்ச பிறகு வந்து வாட் இஸ் த ட்ரூத், என்ன ஞானம், நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம், எது நிரந்தரம், எது சாஸ்வதம், எது அசாஸ்வதம். இந்த மனித வாழ்க்கை வாழ்றது வந்து சில இன்பங்களுக்காக,
சில பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது பண்ணுறதா, இதோட மூல அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஞானம், அந்த கேள்வி வர்றது வந்து மிக 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 அரியுது. இதெல்லாம் வந்த பிறகு அதுக்கு வழிகாட்டியாக ஒரு குரு கிடைக்கிறது இன்னும் அரியுது. அதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் எப்படி இந்த வாழ்க்கையை நான் வீணாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி சௌந்தரா கைலாசம் என்கிட்ட சொன்னாங்க. நான் வியந்து போனேன். கடைசி காலங்களில் மட்டும் இல்லை, அவர் வந்து ரொம்ப நாள் வந்துட்டு தனிமையாக இருந்தார். அதாவது லோன்லினஸ் கிடையாது, அலோன்னஸ். லோன்லினஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அலோன்னஸ். லோன்லினஸ்னால் ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லைன்னு அப்படி வாக்குறது. அலோன்னஸ்னால் ஆல் இன் ஒன். நண்பரும் அவங்க தான், ஃபிலாசபரும் அவங்க தான், கைடரும் அவங்க தான், அவங்க மனசாட்சியோ உலகமே. ஸோ அந்த அலோன்னஸில் வந்து அந்த சாந்தி நிம்மதியோடு அவங்க வந்து வாழ்ந்தாங்க. ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப சுருக்கமாக ரொம்ப சுலபமாக வந்து ரொம்ப இதாக சொல்லுவாங்க. என்ன ஆன்மீகம்? அதாவது அன்கான்ஷியஸ்னஸ் அந்த ஸ்லீப்பிங் ஸ்டேட், அதாவது ஆல்மோஸ்ட் டெத்லிஹுட், சத்து போன மாதிரி தான், ஒன்றுமே தெரியாது. அன்கான்ஷியஸ்னஸ். சப்கான்ஷியஸ்னஸ் என்ன? சொப்னாவஸ்தைன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில். உங்களுடைய சப்கான்ஷியஸ்னஸ் வந்து தூங்கும்போது கூட நல்லா அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். சிலது அது செல்ஃப் கான்ஷியன்ஸ். The self-conscious தான் identifying yourself with the body, with the mind. What is mind? Mind, the bundle of thoughts is the mind. நான் இன்னார் பையன், இன்னார் புருஷன், இன்னார் பொண்டாட்டி, இன்னார் அப்பா, இன்னார் நான் வக்கீல், டாக்டர், எனக்கு அவ்வளோ படம் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அது இதுன்னு சொல்லி அதில் மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் சாகிறது தான் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். சூப்பர் கான்ஷியஸ்னஸ் வந்து அதான் வந்து பரம்பொருள், பரபிரம்மம், எல்லார்கிட்ட இருக்கிறது வந்து சூப்பர் கான்ஷியஸ்னஸ். அதை வந்து அடையிறவங்க தான் ஞானிகள். அந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் வரும்போது செல்ஃப் கான்ஷியஸ் எல்லாம் போயிடும். நான், எந்து, ஐ, மீ, மைனுங்கிற எல்லா மைனுகளும் போயிடும். இந்த போயிட்டு அந்த கடவுளோட ஒன்றாயிடுறது. அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் நோக்கி தான் சௌந்தரா கைலாசம் வந்து போனாங்க. அவங்களுக்கு குரு கைலாசம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப அவர் கூட நான் பழகினேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து மிக மிக சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சு வந்தால் நான் நினைக்கிறேன். மரியாதைக்குரிய பீசர் சொன்ன மாதிரி இந்த நூற்றாண்டு நம்ம கொண்டாடப்பட வேண்டியது. அவ்வளோ பெரிய ஒரு மகான், ஆல்மோஸ்ட் மகான் வாழ்ந்தது. விமலா அவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். லாஸ்ட்டில் சொன்னாங்க, அப்போ வந்து என்ன சொன்னால் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியாது அப்படின்னு. என்ன சொல்லியிருப்பாருமா, நீங்கள் டாக்டர், அவங்க கஷ்டப்படுறாங்க, நீ வந்து நான் டாக்டராக இருந்த அப்பாவுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணலையே அப்படின்னு ஒரு மனசு வருத்தப்படாதேம்மா, இது வந்து ஒரு கர்மா, நீ போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லத்தான் அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிம்மதியாக இருங்க. ஐ திங்க் தட் வாஸ் த ஆன்சர். தேங்க்யூ வெரி மச்.